நிறைய கோயில்களை வீடியோ எடுத்து நம்ம எல்லாருக்குமே நம்ம வீடியோவில் யூடியூப்பில் நம்ம பதிவிட்டே வந்துட்டுருக்கோம். இன்றைக்கி அவ்வளோ ஒரு பெரிய சந்தோஷம். ஏன்னா இந்த வழி, அதாவது வண்டலூர் தாம்பரம் வழியாகவே அம்மாவுடைய தேர், அதாவது மாதாம்மாவுடைய தேர் வந்து இந்த வழியாக நிறைய பேர் பாத யாத்திரை நடந்து போகிறாங்க. தேர் மாதிரி அம்மாவை முன்னாடி வந்து அங்கே தேர் மாதிரி இழுத்துட்டு போயிட்டுருக்குறாங்க. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து தொடர்ந்து வந்து இப்போ வந்து பண்ணிகிட்ருக்குறாங்க. எனக்கும் ரொம்ப ஆசையாக இருந்துச்சு, நம்ம ஒரு நாளாவது நம்ம அம்மா வீடியோ எடுக்கணும்னு. ஐயா வணக்கங்கய்யா. சார் வந்து என் கூட பிறக்காத ஒரு அண்ணன். அந்த மாதிரி இவங்க வந்து நம்ம ஏரியா வழி, அதாவது வண்டலூர் தாம்பரம் வழியாக நடந்து போயிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட கேட்டோம், அம்மாவை பற்றி பேசுங்க. நீங்கள் எவ்வளோ வருஷமாக இது பாத யாத்திரை தானே சொல்லணும். நம்ம உங்கள் பேர் சொல்லிடுங்க முதல்ல. ரொம்ப சந்தோஷம். நான் சென்னை ஜிஹெச்சில் ஒர்க் பண்ணுறேன். நாங்கள் கடந்த ஒரு 19 வருஷமாக இந்த நடைபயணம் தொடர்கிறோம். 3 வருஷமாக பேர் எடுக்கிறோம். சரிங்களா? எல்லாமே வந்து நல்ல போஸ்டிங்கில் தான் இருக்கிறோம். இருந்தாலும் இந்த அம்மாவுடைய கரிசனை பெரிய கரிசனை. சரிங்களா? எங்களுடைய குறையெல்லாம் ரொம்ப தீர்த்துவங்க. சொல்லணும்னா நம்ம அழுதான் வரோம். சரிங்களா? இருந்தாலும் யூடியூபர் வழியாக இந்த அம்மாவுடைய புகழ் பரப்புறதுக்கு உங்களுடைய வழியாக நாங்கள் செல்றதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தந்ததுக்கு நன்றி செலுத்துறோம். இன்னொரு விஷயம், நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து ஒரு 16,000 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, லதாம்மா எங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க, எந்த கோயில் போனாலும். ஏன்னா நிறைய பேர் வேலைக்கு போகிறவங்க இருப்பாங்க, சில பேரால் வீட்டை விட்டு வெளியில் போக முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும். எல்லாருமே எங்களுக்காகவும் வேண்டிக்கோங்க அப்படின்னு கேட்பாங்க. குழந்தை இல்லாதவங்க வேண்டிப்பாங்க, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கிறவங்க வேண்டிப்பாங்க, குழந்தைங்களுக்காக வேண்டிப்பாங்க, சில பேர் சொந்த வீடு வாசல் வாங்கணும்னு வேண்டிப்பாங்க, நல்ல வேலை வாய்ப்பு, மாதிரி ஏகப்பட்ட பிரார்த்தனைகள், நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கணும்னு வேண்டிப்பாங்க. நாங்கள் உங்ககிட்ட கேட்குற ஒரே ஒரு வேண்டுகோள் என்னென்னா, எங்கள் எல்லாருக்காகவும் நம்ம எல்லாருக்காகவும் வேண்டிக்கோங்க. அம்மா கிட்ட வேண்டிக்கோங்க, எல்லாருடைய பிரார்த்தனைகளும் நிறைவேறணும். அவங்க சொல்லிடுங்க. 16,000 பேருடைய பிரார்த்தனையும் இந்த அம்மாவுடைய பிரார்த்தனையும் கண்டிப்பா நிறைவேறும். இதுக்கு ஆணித்தரமான எங்களுடைய விசுவாசம் தான் இது எங்களை காப்பாற்றுது இவ்வளவு வருஷம். சரிங்களா? ரொம்ப சந்தோஷம் சார். எங்க எல்லாருக்காகவும் நீங்க வேண்டிக்கிறேன்னு சொன்னது உண்மையிலே அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. உங்க குடும்பத்துல நாங்களும் இன்னைக்கு ஒன்னா சேர்ந்திருக்கோம்னு நினைக்கும் போது அந்த அம்மாவோட ஆசீர்வாதம் தான் அது. ரொம்ப சந்தோஷம். அது மாதிரி நம்ம தம்பி, உங்க தம்பி பேர் என்ன சார்? தம்பி பேர் பேர் என்னம்மா? தம்பி முத்து நம்மளுக்காக வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க. முத்துவோட வேண்டுதலும் ஒரு வேண்டுதல் இருக்கு. நல்லபடியா அவங்களுக்கும் குழந்தை பிறக்கணும். மனைவி, குழந்தைகள், ஆண் குழந்தை, பெண் குழந்தைன்னு 2 குழந்தைகளை அம்மா அவங்களுக்கு ஆசீர்வாதமாக அருள் செய்யணும்னு அம்மா கிட்ட நம்மளும் வேண்டிக்கிறோம். தம்பியும் அவங்களுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும். அதே மாதிரி அண்ணன் எதை நினச்சி கிளம்பி இந்த தேருக்கு வந்து அவங்க இந்த மாதிரி பாத யாத்திரை நடந்து போயிட்டுருக்காங்களோ அவங்களுடைய வேண்டுதலும் இன்னும் மென்மேலும் நிறைய போஸ்டிங் கிடச்சி, மென்மேலும் ப்ரமோஷனும் கிடச்சி உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் உயர்ந்து சிறப்பாகணும்னு நாங்கள் வேண்டிக்கிறோம்னா, உங்கள் குடும்பம், குழந்தைகள், மனைவி எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். பல கோடி 100,000 ஆண்டுகள் எல்லா நலமும் வளர்ந்துச்சு 16 செல்வங்களுடன் நிறைவாக வாழணும். எங்களுக்காகவும் தம்பிக்காகவும் எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறோம். ரொம்ப சந்தோஷம். நம்ம யூடியூப் சேனலுக்கு அண்ணன் வந்து எல்லாருக்காகவும் வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. தம்பி முத்துவும் அதே மாதிரி தான் நம்மளுக்காக வேண்டிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேண்டுதலை விட ஒரு பெரிய வரம்ன்றது வேற எதுவுமே நம்மளுக்கு தேவை கிடையாது. நம்மளுக்கு கிடைக்கிறத விட வேண்டிக்கிறேன்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க இல்லையா, நம்மளுக்காக ஒருத்தவங்க வாசமா உனக்காக நான் வேண்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்பொழுது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். அம்மாவுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக கிடைக்கணும். இப்போ என்னென்னா இருட்டாக இருக்குது, இருட்டில் வந்து நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியல நான் அந்த அளவுக்கு. ஆனால் எங்களுடைய வார்த்தைகள் வந்து நிச்சயமாக அம்மாவுடைய புகழையும் எங்களுடைய நம்பிக்கையும் விசுவாசத்தையும் உங்களுக்கு புரிய வைக்கும், உணர வைக்கும்ன்றதை முழுசாக நம்புகிறோம். அம்மாவுடைய அந்த தேர் ஊர்வலத்தை வந்து நான் தனியாக எடுத்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். அண்ணா பேசியிருந்தாரு. அதே மாதிரி முத்துவும் நம்ம கூட தான் இணைந்திருக்கிறாங்க. எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளை, வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் ஜாயினிங் வித் அஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.